அண்மை செய்தி. சென்னை பெங்களூரு இடையிலான ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்று தீர்ந்திருக்கிறதா அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களில் டிக்கெட் தீர்ந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். 17வது ஐபிஎல் தொடர் வரும் 22ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை பெங்களூரு அணிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகின்றன. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து டிக்கெட்டுகளும் இந்த முறை ஆன்லைன் மூலம் மட்டுமே விற்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. கவுண்டர் டிக்கெட் முறை கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 1700, 4000, 4500, 4000, 7500 என பிரிவுகளாக டிக்கெட்டுகளினுடைய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. காலை 9:30 மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடங்கிய நிலையில் தொடங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிருப்தி அடைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய ரசிகர்கள் எக்ஸ் வலைதளத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிர்வாகத்தை கடுமையாக சாடி பதிவுகளை பதிவிட்டு வருகின்றனர். கடந்த முறை போன்றே இந்த முறையும் ஆன்லைன் டிக்கெட்டுகள் முறையாக விற்பனை செய்யப்படுவதில்லை. அது என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. உள்ளே அதாவது 9:30 மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடங்குகிறது என்றால் ஒரு சில நிமிடங்களிலேயே டிக்கெட் விற்று தீர்ந்து விட்டதாக அறிவிப்பு வருகிறது. இது பெரிய மோசடி என்றும் இதற்கு சென்னை அணி நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் டிக்கெட் விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதாவது கடந்த முறையாவது குறிப்பிட்ட அளவிற்கான டிக்கெட்டுகள் கவுண்டர் முறையில் விற்பனை செய்யப்பட்டு அதற்காக இரவு முழுவதும் ரசிகர்கள் காத்திருந்து டிக்கெட் வாங்கிய நிலையில் இந்த முறை முற்றிலுமாக ஆன்லைனில் மட்டுமே விற்கப்படுவதால் பெரும்பாலான ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்க இயலாத சூழல் இருக்கிறது. டிக்கெட்டுகள் வாங்கிய ஒரு சிலர் கூட தாங்கள் டிக்கெட் வாங்கியது மிகப்பெரிய விபத்து, ஒரு அதிர்ஷ்டம் என்றெல்லாம் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். எனவே அடுத்த போட்டிகளுக்காவது உரிய முறையில் டிக்கெட் விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் ஆன்லைன் டிக்கெட் விற்பனையை கட்டாயம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.